தாவேகா கட்சியை கலைக்க வேண்டும், தாவேகா இனிமே பிரச்சாரமே செய்யக்கூடாது, அவங்கள முடக்க வேண்டும் அப்படிங்கிற வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டு வருகின்றன. தாவேகா சார்பாக இங்கே சதி நடந்திருக்கு, அதுக்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களுக்கான ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? இனி கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த கூட்டத்தை எப்படியாவது கலைப்பதற்கோ, கூட்டத்தில் இதே மாதிரி அசம்பாவிதம் நடைபெற வைப்பதற்கோ பல நபர்கள் ஊடுருவ வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்மளால தடுக்க முடியுமான்னு கேட்டா தடுக்க முடியும். உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி இருந்துச்சு அப்படின்னா குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு நிமிஷம் யோசிப்பான், நம்ம புகைப்படம் நம்முடைய ஃபோட்டோ இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கேமராவை எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இந்த மாதிரியான கூட்டத்துக்கு போகிறத நிப்பாட்டிக்கோங்க. போதுமான வரையிலும் டிவியில் விஜய் அவர்கள் பேசுவது லைவாக வரும், அப்படி லைவாக வர்றதை பாருங்கள். இல்லை ஃபோனை எடுத்து வீடியோவாக எடுத்து உங்களை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, யார் யார் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. யார் மேலேயாவது டவுட் இருந்துச்சுன்னா அவனை கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு வேளை அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதத்துக்கு அவனும் காரணமாக இருக்கலாம், எவிடன்ஸ் உங்கள் கையில் இருக்கட்டும். இதுதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும். கூட்டத்துக்குள்ளே எவன் அசம்பாவிதம் செய்ய வந்தாலும் அவனுடைய புகைப்படமோ வீடியோவோ உங்கள் கையில் இருந்தது என்றால் யாராலையும் தப்பிக்க முடியாது. மீதம் இருக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்துக்கிறாங்களே. புகைப்படத்தை ரிவர்ஸ் சர்ச்லாம் பண்ணி எந்த அரசியல்வாதி கூட இருக்காங்க, எந்த அரசியல்வாதியினுடைய தீவிர பற்றாளராக இருக்கான், அப் டு டேட்டாக எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறீங்களே, செய்வீங்களா?